அக்ஷயகுமார் கூட அவருக்கு ஏகப்பட்ட கிசுகிசு வந்து அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில எழுதுனாங்க. இவர் வந்து நைட் பார்ட்டி அக்ஷயகுமார் கூட லேட் நைட் வந்து சுத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு படங்கள்ல நடிக்கும்போது, அந்த பின்னழகு அக்ஷயகுமாரோடைய அவ்வளோ க்ளோஸா வந்து நடிக்கிற மாரியான ஒரு சீன் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, எப்படி அவருடைய ஃப்ரெண்ட் வந்து இவர கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரு அப்படின்ற மாரியான விஷயங்களும் எழுப்பப்பட்டுச்சு. ஆனா பாலிவுட்ல இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம். ஸோ இப்போ ரீசெண்டா இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ரன்பீர் கபூரும், அப்புறம் ரன்வீர் கபூர் 2 பேருமே வந்து ஒய்ஃபை வந்து மாத்தி மாத்தி விளையாடுற மாதிரியான சீன்ஸ் இருக்கு. அது யோசிச்சு பார்த்தாலே தெரியும். ஸோ இவர் ரன்வீர் கபூர் வந்து ஆலியா பட் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸா நடிச்சிருப்பார். முத்த காட்சிகள், படுக்கறை காட்சிகள் அப்படின்னு சொல்லி கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆலியா பட் ரன்வீர் கபூர் கூட சேர்ந்து இந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் தீபிகா படுகோன் வந்து ரன்பீர் கூடயும் சரி, இல்லைன்னா வந்து ஷாருக் கான் கூடயும் வந்து க்ளோஸா வந்து நடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் அங்கெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம். நீ யார் பொண்டாட்டியாவனா இரு, எனக்கு இந்த படத்துல இந்த மாதிரி சீன் வேணும், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா அவங்க எல்லாம் வந்து தயக்கமே இல்லாம பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா தான் இப்போ மாறிட்டு இருக்கு.